with Ravi. Talk with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. ஒரு ஜனநாயக நாட்டின் முதுகெலும்பு எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்ற எழுத்து சுதந்திரத்தை முதுகெலும்பாக கொண்டு இயங்கக்கூடிய பத்திரிகை கடந்த கேடிய மண்ணிலே 33 ஆண்டுகளாக ஈழநாடு என்கின்ற ஒரு பத்திரிகையை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற அருமை சகோதரர் என்ப நண்பர் பரமேஸ்வரன் அவர்கள் எனக்கு அருகிலே இருக்கிறார்கள். அவருடைய 33வது ஆண்டிலே நடைபெறுகின்ற இந்த இசை திருவிழான்னு சொல்லலாம் தாராளமாக. எங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒரு சிறந்த பேச்சாளரை பேச அழைப்பதோடு அருமையான பாடல்கள் பலரை அழைத்து இங்கே அருமையான நிகழ்ச்சி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு ஏழிசை கீதங்கள் என்கின்ற முழுக்க கர்நாடக இசைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் இந்த ஆண்டு விழாவிலே சேர்த்திருக்கின்றார். அதை பற்றி அவருடன் பேச போகிறோம். இனிய வணக்கம் பரமேஸ்வரன். வணக்கம். 33 ஆண்டுகள் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பத்திரிகை ஒரு நாட்டில் நடத்துவீர்கள். எத்தகைய வரிகளை, எத்தகைய கடினமான நினைவுகளை உங்களுடைய மனதில் கொண்டிருக்கிறது? வலிகள் என்று சொல்வதை விட ஒரு திருப்திகரமான ஒரு பணியை நான் 33 ஆண்டுகளாக செய்து வருகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஈழநாடு பத்திரிகை 1993ஆம் ஆண்டு புறப்படுத்த காலம் நம்முடைய தாயக மண்ணிலே ஒரு விடுதலை போராட்டம் வீறு கொண்டெழுந்து என்று போராடிய காலம். அந்த போராட்டத்திற்கு புலம்பெயர்ந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள், குறிப்பாக கனடாவிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தையும் அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர்களுக்கும் பக்கத்திலே நின்று அந்த பணியை உண்மையிலேயே நிறைவோடு செய்தோம் என்பதை தான் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். வலிகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். என்றால் அவர்களுடைய வலியோடு பார்க்குறது நம்முடைய வலி ஒரு வலி அல்ல. ஒரு சாதாரணமான எப்படியோ ஒரு பாதுகாப்பான நாட்டிலே இருந்து கொண்டு நாங்கள் வலின்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. அந்த வகையில் அது ஒரு நிறைவான பணியை என்னால் முடிந்தளவு என்னுடைய தகுதிக்கு ஏற்ற அளவிலே நான் ஒரு நிறைவாக செய்திருக்கிறேன் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் சொன்னது முற்றிலும் சரி. அதான் நான் வலின்னு சொன்னது, அதாவது பல கசப்பான அனுபவங்களும் இந்த பத்திரிகையில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் நிச்சயமாக. ஏன்னால் அது சாதாரணமாக எல்லா பத்திரிகையாளர்களும் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை கூட எங்களுடைய மண்ணிலே போராடிய அந்த மாணவர்களுடைய அந்த தியாகங்கள் எழுதுகின்ற பொழுது உங்களுடைய வரி அவ்வளோ பெருசுன்னு சொன்னது அது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டு விழாவை நடத்தும் எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவாயிற்று? முதலாக இந்த ஆண்டு விழா ஈழநாடு பத்திரிகையினுடைய 12வது ஆண்டு விழாவை தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய 50வது ஆண்டு பிறந்த நாளையும் ஒன்றாக சேர்த்து முதல் உலகிலேயே நடத்தியது ஈழநாடு பத்திரிகை தான். அந்த விழாவிலே மிகச் சிறப்பாக அவர் பொது 400 பரணி என்ற ஒரு நூலையும் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் கவிஞர்களிடமிருந்து பெற்ற கவிதைகளில் 50 கவிதைகளை தெரிவு செய்து அந்த புத்தகத்தையும் வெளியீடு செய்து அந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தியிருந்தோம். அந்த புத்தகம் கூட வன்னியிலே சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தது. அவர்களும் அதை பெருமைப்பட்டு கொண்டார்கள். அந்த வகையிலே அது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருந்தது. பின்னாடி காலப்போக்கிலே நல்ல தரமான நிகழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் இந்த சினிமா பாடல்கள் பாடுகிற மேடைகளை தவிர்த்து ஒரு கர்நாடக இசை, தமிழ் இசை, எங்களுடைய பாரம்பரிய இசையை பின்பற்றவர்கள், அதை ரசிக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது. அது பெருமளவாக இல்லாவிட்டாலும் ஒரு குறிக்கப்பட்ட அந்த அவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றுதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆண்டு விழா ஒரு கர்நாடக இசை தழுவிய சங்கீத சங்கமம் என்ற பெயரிலேயோ அல்லது ஏழிசை கீதங்கள் என்ற பெயரிலேயோ அல்லது தமிழும் இசையும் என்ற இதிலேயோ நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அது கூட பார்க்குற பொழுது வெறுமனே ஒரு இசையை மட்டும் நாங்கள் அதை வழங்காமல் ஒரு ஆக்கபூர்வமான பேச்சு கலையை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். சிறந்த பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும். பேச்சாளர்கள் வர வேண்டும். அவர்களுடைய பேச்சை நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்பதற்காக ஒழுங்கு செய்த இடத்துல நாங்கள் பேராசிரியை பெரும் மதிப்புக்குரிய பர்வீன் சுல்தானா அவர்களை 2 தடவைகள் நான் அழைத்திருக்கிறேன் பேச்சுக்கு. அதே போல் நகைச்சுவையோடு கருத்துக்களை கூறக்கூடிய மோகன சுந்தரம் அவர்களை அழைத்திருக்கிறேன். கடந்த ஆண்டு எங்கள் ஈழத்து மண்ணிலேருந்து அறப்பணிகளையும் சிவப்பணிகளையும் செய்து கொண்டு வருகிற 6 திருமுருகன் அவர்களை அழைத்திருந்தோம். அதே போல் இந்த ஆண்டு
ஈழத்து மண்ணில் இன்னொரு திறந்த பேச்சாளராக திகழ்கின்ற தமிழருவி சிவகுமாரன் அவர்கள் நேற்று அவர் இங்கே வந்து சேர்ந்து விட்டார். அவரை அழைத்திருக்கிறோம். அப்படி ரெண்டையும் சேர்த்து இயலும் இசையும் கலந்த ஒரு நிகழ்வாக ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆண்டு விழா அமையும். அதே போன்றுதான் அதை அமைத்து கொண்டு வருகிறோம். அதாவது முத்தமிழ் 2 முத்தான தமிழர்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய விடயம். அதே போன்று பாடல்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு வயதிலேயே இசைத்துறைக்குள் வந்து, அதாவது சூப்பர் சிங்கர்களை அடியெடுத்து வைத்து இன்றைக்கு உலகம், அதாவது இசையால் வசமாக இதயம் இது இறைவனே இசை வடிவம் என்னும் போது என்கிற அந்த இசை வடிவமான அந்த இசையை கையில் எடுத்துக்கூடிய இந்த சின்னஞ்சிறு வயது உலகெங்கும் தனக்கு ஏராளமான ரசிகர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தமிழ் அருமை சோதரர் சத்யபிரகாஷ் அவர்களை கலையத்தில் சந்திப்பது மற்ற மோட்சி அடைகிறேன். நீங்க வணக்கம் சத்யபிரகாஷ் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க நல்லா அழகா பேசுறீங்க. உண்மையிலே சத்யபிரகாஷ் நான் நன்றி வந்து சொல்றேன். முதல் எப்படி நீங்கள் தொலைக்காட்சியில் தோன்றி பாடல் பண்ண அன்றைக்கே நான் உங்களால் கவலைப்பட உங்களை குரல், அதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்லலாம் என்று நம்புறேன். உங்களை வயதில் சொன்னாங்க எல்லாருக்கும். இசை உலகில் கொடிகட்டி பறந்த இசை மன்னர் டி.ஆர். மகாலிங்கம் அந்த மண்ணை சார்ந்தவர் என்பது அந்த மண் வாசனையாக உங்களுடைய இருக்கிறார். சரி, உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனடா மக்கள் எல்லாரையும் இதன் வாயிலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை இந்த வாயிலாக சந்திக்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பை ஸ்டடீஸ். பட் வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து இசைத்துறையில் நான் தான் முதல்ல வந்திருக்கேன். ஏன்னா என்னோட அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா தாத்தா தமிழ் வாத்தியாராக இருந்தாங்க. அண்ட் அப்பா சைடில் வந்து விவசாயம் தான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது. அப்பா வந்து பத்திரிகையில் தான் இருந்தார். ஸோ எனக்கு அவர் பேசும்போது நிறையா ரிலேட் ஆகும். அப்பா வந்து பிரிண்டிங்கில் இருந்தாங்க. பத்திரிகை முக்கியம். ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேமரா ஆப்ரேட்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிண்டிங்கில் இருந்தாங்க. அதுக்கு இப்போ ரீசன் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான் அவர் ரிட்டையர் ஆனாங்க. அண்ட் நான் வந்து ஒரு 8 வயசுலேருந்து முறைப்படி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீத கச்சேரிகள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது இந்த சூப்பர் சிங்கர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து எனக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. என்னோட குருக்கு வந்து அதில் பெருசாக விருப்பம் இல்லை. சினிமா பாட்டு பாடுறதுல பெருசாக விருப்பம் கிடையாது. பட் அவர்கிட்ட சரி ஆடிஷன் தானே போய் பார்ப்போம், செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் பாடி அதுக்கப்புறம் அவங்க ஸ்பாட் செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் போய் சார்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சின்ன வயசில் ராம்நாத் ஐயர் கூட வந்து அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட குரு டாக்டர் பந்தநல்லூர் சந்திரசேகர் பாகவதர் கோயம்புத்தூரில் எனக்கு வந்து நான் பாடுறதுக்கு நான் என்னோட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குரு. ஸோ அவர் வந்து பிளஸ் பண்ணி சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சூப்பர் சிங்கர் மூலமாக தான் ஒரு வாழ்க்கையை மாறிச்சு. நான் சூப்பர் சிங்கரோட ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டேஜில் நான் பாடினதை பார்த்து தனுஷ் அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவர்களும் முதல்ல நான் திரைப்படத்தில் பாடுறதுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்க 2011ஆம் வருடம். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 250க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் மட்டும் பாடியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பாடின பாடல் வந்து 3ங்கிற திரைப்படத்தில் போனி போங்கிற பாட்டினுடைய ரீமிக்ஸ் வெர்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தனுஷ் அவர்கள் கொடுத்த பாடல். அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி அன்னக்கொடியும் கோடி வீரனும்னு ஒரு படம் வந்து பாரதி ராஜா சார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தார். ஸோ அவங்க 2 பேருமே சொன்ன மாதிரி அவங்க அந்த 2 படங்களையும் எனக்கு ஒரு பாடல்கள் கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிதான் என்னுடைய இசை பயணம் வந்து பிளேபேக் சிங்கிங்க்கு ஆரம்பிச்சது. உண்மையிலே நீங்கள் டி.ஆர். மகாலிங்கத்தின் ஒரு சோழன் தான். அந்த சோழர் வந்து அந்த மண்ணுக்கே சோழன் தனி பெருமையுள்ளது. சோழ பாண்டிய நாடு அது. பேசிக்கலி அது சோழன் பார்த்து உவந்த ஒரு இடங்கிறதா சோழன் உவந்தான்ங்கிறது மருதி சோழன் வந்துருக்கு. அதெல்லாம் டி.ஆர். மகாலிங்கம் அவருடைய அந்த மண் வாசல் கூட உங்களோட இந்த குரல் இசையில இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னோட தாத்தா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தமிழ் வாத்தியாரா இருந்தாரு. புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. முதல்ல அவர் தமிழ் கூட்டங்களுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போவார். அவருக்கு சின்ன வயசுல தாம் பெரிய பாடகனா வரணும், பாட்டுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா அப்ப வந்து அவங்களோட ஐயா வந்து அது பாட்டுக்கு அனுமதிக்கல. ஆனா அவர் வந்து இப்போ முதல்ல சொல்லுவாங்க கழுத்தளவுல தண்ணி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கலாம், அந்த மாதிரி டி.ஆர். மகாலிங்கம்லாம் இந்த வைகை ஆத்து கரையில வந்து வைகை ஆத்துல நின்று கழுத்தளவுல ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அதெல்லாம் இவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், நம்மளும் இந்த மாதிரி பாடணும்னு. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது கிடைக்கல, அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல. அதனால நான் சின்ன வயசுல நான் வந்து சும்மா டிவியில் விளம்பரம்லாம் வரும் இல்லையா, விளம்பரத்தை பார்த்து நான் அதை அப்படியே பாடவும் இவனுக்கு பாட்டு வரும் போல இருக்கே,
இவனை கொண்டு போய் பாட்டு கிளாஸ்ல சேருங்கன்னு சொல்லி அப்போ அவரால் முடிஞ்ச காசை அக்கௌண்ட்ல போட்டு இதுல இருந்து வர எடுத்து ஃபீஸ் கட்டுங்க, நீங்க வந்து தனியா எதுவும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புஷ் இருந்ததுனால தான் இனிஷியலி எனக்கு வந்து மியூசிக் கத்துக்கிறதுக்கு என்னோட ஃபேமிலியில அது ஒரு விஷயமா இருந்தது, எனக்கு ஹெல்ப்பா இருந்தது. நன்றி. உண்மையிலேயே சத்யபிரகாஷ், உங்களோட பேசுகிற பொழுது மேனந்தா வந்து இயல்பாக பேசுகிறீர்கள். உங்களுக்கு குருவாக இந்த இசைத்துறை உங்களை பழக்கிய குருவை விட வேறு யாரை நீங்கள் முன்மாதிரியாக இருக்கிறீர்கள்? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியில வந்து ஒரு எனக்கு கைட் பண்ணி நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு காம்படிஷன் போய் பாடும்போது ஒரு சில பேர் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பாடுறானே, ஒரு நல்ல குருட்ட போய் கற்றுக்கிட்டா இவன் இன்னும் சூப்பராக அடுத்தடுத்த லெவல் போவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 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 மேடம் சித்ரான்னு அவங்களுடைய பேர். ஸோ அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இப்போ நான் குருன்னு சொன்னேன் இல்லையா, பந்தனூர் சந்திரசேகர், அவர்கிட்ட நான் ரொம்ப சின்ன வயசுல ஒரு 2000 மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி இந்த பையன் நல்லா பாடுறான், அவங்ககிட்ட கற்றுக்கிட்டா நல்லா பாடுறான். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ஜினியரிங் படிக்கணும்னு என்னோட குரு தான் டிசைட் பண்ணார். நான் சொன்னேன் நான் வந்து மியூசிக் படிக்கிறேன், எம்ஏ மியூசிக், பிஏ மியூசிக்லாம் பண்ணேன், எப்படி இருந்தாலும் பாட தான் போகிறேன்னு. அவர் சொன்னால் நீ உன்னோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நீ மியூசிக் படி, மியூசிக் எப்படி இருந்தாலும் உங்க கூட இருக்க போகுது, நீ ப்ரொஃபஷனல் டிகிரி படி, உங்கள் அப்பா அம்மா அதான் விரும்புகிறாங்க சொல்லி அவர் வந்து ஒரு சில பேர்கிட்ட சொல்லி ஸ்பான்சர் பண்ண சொன்னார் என்னோட குரு. நிறைய நேரத்தில் நான் குரு வீட்லேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் கிளாஸ் அப்படியே அட்டன் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். ஆமா, நான் எங்க போனாலும் அவரோட ஊருக்குலாம் போகும்போது கூட்டிட்டு போற ஒர்க் ஷாப்ஸ்லாம் கூட்டிட்டு போய் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னோட வாழ்க்கையில. மியூசிக் மட்டும் இல்லை, மியூசிக்கையும் தாண்டி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை என்னோட குரு சொல்லி தந்திருக்காரு. ஸோ இந்த சித்ரா மேம் சொன்னாலே அவங்களுக்கு அதே மாதிரி எனக்கு ஸ்பான்சர் பண்ணி ஸ்கூல் டைம்லையும் காலேஜ் டைம்லையும் ஸ்பான்சர் பண்ணிட என்னுடைய மென்டார் டாக்டர் சதீஷ். அவர் வந்து ராஜலட்சுமி ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்தியிருந்தார் கோயம்புத்தூர்ல. இப்போ ஷார்ஜால அவருடைய கச்சேரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் நிறைய கர்நாடக இசை கலைஞர்களை வச்சு நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, சீரீஸ் ஆஃப் கான்சர்ட். ஸோ அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் சிங்கர் மேடை, ஏன்னா அது வந்து அது வரைக்கும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஊர்ல இருந்து சென்னை வரும்போது சென்னையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதுதான் மியூசிக்கா, இதுதான் இண்டஸ்ட்ரியான்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே லைஃப் இதுக்கப்புறம் சென்னையில் தான் இருந்தாகணும், எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல சென்னைக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷமா இப்போ இந்த இசைத்துறையில ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விடயம். நான் இருக்கிற ஈழநாள் என்பது ஒரு சாதாரண பத்திரிகை, அவரை வைத்துக்கொண்டே சொல்லலாம். நாங்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் எங்களுக்கு வருமானம் வந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியாவது இந்த ஏழை மக்களுக்கு, இயலாதவர்களுக்கு, வறுமைக்கோட்டுகளை வாழ்கின்றவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும் இடத்துல பொறுச்சூழலால் எத்தனையோ குடும்பங்கள் நிற்கதியாக தேர்வுக்கு வந்துட்டு அப்படியான பிள்ளைகளை தெரிவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு தன்னாலான பங்களிப்பை தர வேண்டும் என்று அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையே அமைத்து அந்த பிள்ளை இலவச கல்வி ஊட்டி உணவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இளைஞர் பதவியுடைய ஆசிரியர் பகிர்ந்த வழியில் எங்களுடைய நெஞ்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல பணிக்காக 33வது ஆண்டு விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான கான்செப்ட் பேஸ்ட் ஷோஸ் வந்து ரொம்ப நடக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாருமே வந்து ஆமா ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஒரு சில் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல இருக்கும் பொழுது நான் ஒரு ஒரு இயல் இசை, ஒரு ஒரு இசைக்கு முக்கியத்துவம், ராகத்துக்கு முக்கியத்துவம், அந்த காலத்துல இருக்கக்கூடிய அழகான வரிகளுக்கு கவிதைகளை இசை வடிவமாக்கி பாடலாக்கி அப்படி படங்கள்ல ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். இப்பயுமே ஒரு காம்படிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபைனல்ஸ்ல பாடுற பாட்டு எல்லாமே பழைய காலத்து பாடல். ஏன்னா புது பாட்டு எடுத்து பாட்டா எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதுல எப்படி பிரைஸ் கொடுக்கறதுன்னு ஜட்ஜஸ்க்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங்கான பாடல்கள், வரிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பழைய பாட்டில் தான் இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து தாத்தா கூட போய் தமிழ் கூட்டங்கள்லாம் போகும்போது ஒரு பழைய பாட்டுக்கு டிஆர் மாரியன் பாட்டு ஒன்று பாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பாட ஆரம்பிச்சதுதான் அந்த ஒரு செந்தமிழ் தேன்மொழியோட இல்லை ஒரு இசை தமிழ் நீ செய்த ஆரம்பிச்சாங்க பாட்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரு தமிழ் கூட்டத்தில் போய் பேர 2 பாட்டு பாடுவான்னு சொல்லி அவங்க ஒரு மைக் எடுத்து பாடி அப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த ஜேர்னி. இப்பொழுது உங்களுடைய இந்த காட்சியை உலகம் பூர்வாமல் இருக்குன்னு உறவுகள் பார்த்து இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த டிஆர் மகாலிங்கம் இசை உலகில் மறக்க முடியாத ஒரு பேர். நீங்கள் சொன்ன அந்த செந்தமிழ் தேன்மொழியால் அது இன்று வரை என்னுடைய தமிழர்களுடைய, எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மட்டுமே இல்லை, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் அவருடைய காதல் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நேர்களுக்காக அதில் ஒரு 2 வரி பாட முடியுமா? கண்டிப்பா. அருமை 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 அருமை. உண்மையிலேயே மீண்டும் ஒரு முறை டிஆர் மகாலிங்கம் ஐயாவுடைய குரலை கேட்ட அந்த மகிழ்ச்சி
எங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பாலை சோற்றுக்கு ஒரு சோறு பதவின் சோறு அமைச்சிட்டாலும் சொத்து அள்ளி கையில் பார்க்கல ஒரு இடத்து பார்ப்ப 33வது ஆண்டு விழாவே எங்களுடைய ஏழிசை கீதங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதற்காக ஒரு சோறு ஒரு பருக்கை விழாவுகள் தந்திருக்கிற முழுமையாக இந்த இசையை நீங்கள் ரசிக்க வேண்டும் பருக வேண்டும் என்றால் எதிர்வரும் சனிக்கிழமை நீங்கள் நேரடியாக ஆர்மேனியன் யூத் சென்டருக்கு வந்து இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். சரியாக மாலை 5:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பம். இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இளைநாடு பத்தினுடைய பிரதம ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய வாயால் கேட்பது நல்லது. இந்த வருகின்ற ரசிகர்களுக்காக நீங்கள் புதிய சலுகைகளை அறிவித்திருக்கிறீர்கள், என்னென்று சொல்லுங்கள். மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகிற இந்த நிகழ்ச்சியிலே முதியவர்கள் சில நேரங்களில் பொருளாதார பிரச்சனைகளால் டிக்கெட் எடுத்து வர முடியாதென்று இருப்பவர்களுக்காக ஒரு விசேட சலுகையாக $100 டிக்கெட்டை $75 $50 டிக்கெட்டை $35 ஒரு குறைக்கப்பட்ட டிக்கெட் தான் இருக்கிறது. அந்த டிக்கெட்டை நாங்கள் வழங்க தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வாசகர்கள் நல்ல கலா ரசனை உள்ள கலா ரசிகர்கள் அந்த அரங்கை நிறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சலுகையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதற்காக நீங்கள் மாலை 5:30 மணிக்கு முதல் அரங்கிற்கு வர்றது மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். நல்லது, அருமையான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். அதாவது எல்லோரும் யான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்பதை போல $100 இருந்த அனுமதி சீட்டுகளை 75ஆகவும் 50 இருந்த டிக்கெட்டுகளை 35 குறைத்திருப்பது நேயர்கள் வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சி, அதாவது வள்ளுவன் அழகாக சொல்வாங்க, குறிக்கப்பட்ட செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்றான் வள்ளுவன். அதாவது இந்த 2 செவிகளை இறைவன் தந்தது. அருமையான சிறப்பான சொற்பொழிவுகளை உண்மையிலேயே சத்யபிரகாஷ் போன்றவருடைய இனிமையான குரல் எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த 2 செவி இன்பங்களை தந்திருக்கின்றன. அதை வாருங்கள், அந்த விழாவில் ஏழிசை கீதங்கள் நிகழ்வுகளை பார்த்து மகிழ வேண்டும். அது மட்டுமல்ல, முத்தமிழிலே இயல் இசை என்பதை போல மிகச்சிறந்த தமிழ் அருவி சோகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார். ஒரு அருமையான பேச்சாளர். அவருடைய உரையும் கேட்கப்படுகிறது. அது ஒரு கல்லில் 2 மாங்க என்பதை போல இயலையும் இசையும் ஒரே மொழியிலே சந்திக்க வேண்டும் என்றால் இது வரும் சனிக்கிழமை எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சத்யநாராயணன் ஒரு கேள்வி, சத்யபிரகாஷ் ஒரு கேள்வி இந்த மனிதர்கள், நீங்கள் பார்வைக்கு வெளியவராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய பண்பு உங்களுடைய பழக்க வழக்கமாக கைதேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாரிசாக தெரிகிறது. மனிதர் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது வருகின்ற இசைகளில் அதிக அளவு ஆங்கில கலப்பும் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நீங்க உங்களுடைய பாடல்களாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அதை பார்த்து? இல்லை, இப்போ வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் எப்பயுமே. மக்களுடைய ரசனை கொஞ்சம் நிறையா மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஸோ மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி கேட்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் மியூசிக் டைரக்டர்ஸும் இருக்காங்கங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா எல்லா விதமான பாடல்களும் வருது. இப்போ ராஜா சார் மாதிரி பாடல்கள் வந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இன்னுமே மனசுல நிற்குது. ஒரு சில பாடல்கள் போன வருஷம் வந்து நம்ம ஜாலியாக கேட்டு பாடியிருந்த பாடல் அடுத்த வருஷம் வரும்போது அதே மாதிரி இன்னொரு பாடல் வரும்போது அந்த பாடல் மறந்துடும். அண்ட் இப்போ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ஃபோன் வருது, புதுசாக ஒரு மாடல் வரும்போது இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பழசை கொடுத்துட்டு இல்லை பழசை தூக்கி போட்டு புதுசு வாங்கணும்ல, அந்த மாதிரி மியூசிக்கும் வந்து ஒரு ப்ராடக்ட் மாதிரி இப்போ ஆகிட்டு வருது. ஸோ அது வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்ச மியூசிக்கை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு நான் நிறையா தோணுது. எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு, இந்த பழைய மாதிரி பாடல்கள், இல்லை கசல் மாதிரியான பாடல்கள், இல்லை ஒரு கர்நாடிக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பாடல்கள் எனக்கு பாடணும். ஆனால் அந்த மாதிரி பாடல் பாடுறதுக்கு சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசாகிட்டு வருது. ஸோ தனி பாடல்கள் நம்மளே பாடி நம்மளே ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் மைல். ஸோ நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி, நிறையா லிரிசிஸ்டோட, நிறைய மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணி, அது நமக்கு பிடிச்சது நம்மளும் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் வரதையும் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அருமையான பதில். அன்பான உறவுகள், உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியல, இப்போதான் நான் அறிவேன். அதாவது ஆழப்புறான் தமிழன், எங்களுக்கு இந்த வசனமே ஒரு உயிர் மாதிரி. ஏன்னா எப்பொழுதும் ஆள வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு பாடல் ஆழப்புறான் தமிழன் என்ற பாடல்கள் எங்களுக்கு அறியாமல் புல்லரிக்கும். அந்த பாடலை பாடிய என்னுடைய அருமை சகோதரர் இப்பொழுது எனக்கு அருகில் சத்யபிரகாஷ். அது இந்த 2 பேர்கள் என்னுடைய உறவுகளுக்காக. கண்டிப்பா. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன் யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே,
வாயில்லா மாட்டுக்கும் நீதிய அவன் தந்தாரே. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான், நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் செழிப்பான். இன்னும் உலக மேட தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி பூகள் ஏறி சீரிக்கும். வாராயம் வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம். வாராயம் வாராய் நீ வம்பா வந்தா சூடு கெடுப்போம். அருமை அருமை அருமை, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நான் எப்பொழுதும் சொல்லுவேன் அருமை நண்பர்களே, ஒரு கலைஞன், அவர் பாடகராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், நாடகராக எவராக இருக்கலாம், தன்னுடைய கலையினூடாக தன்னுடைய மொழிக்கும் தன்னுடைய இனத்திற்கும் அப்படி கலை பயன்படுத்தப்படவில்லைன்னா அது ஒரு அர்த்தமில்லாத கலையாகிவிடும். இந்த சின்னஞ்சிறு வயதிலே இவ்வளவு தமிழ் உணர்வோடு பற்றோடு பாடி தமிழை மதிப்பு மேன்மை செய்து எங்கள் ஊர் கவிஞர்களுடன் சொல்லுவார், கத்து கடல் பறித்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியில் கூறுபட்டும் இத்தனைக்கும் செத்து மடியாத செந்தமிழின் புகழ் பேசாத வாய்ப்பினத்தின்பார். தமிழை நாங்கள் பேச வேண்டும், உலகமெல்லாம் பாரதி கனவு நான் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் செய்தல் வேண்டும் என்று அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி அன்பு சகோதரர் சத்ய பிரகாஷ் அவர்களை வாழ்த்தி இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு ஈழநாட்டு பகுதியுடைய அதிபராக ஆசிரியராக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 33 ஆண்டுகளாக ஈழநாடு பத்திரிகையை வளர்த்து வந்தவர்கள் நீங்கள், அதாவது கனடிய தமிழ் சமூகமும் கனடிய தமிழ் வாசகர்களும். அந்த வாசகர்களுடைய நல்லெண்ணமும் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்த காரணத்தினாலே தான் 33 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஒரே நோக்கத்தோடு ஒரே லட்சியத்தோடு ஒரே பாதையிலே ஈழநாடு இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்றால் அதற்கு காரணம் வாசகர்களாகிய நீங்கள் எப்படி ஈழநாடு பத்திரிகைக்கு ஆதரவும் அன்பையும் பாரி வழங்குகிறீர்களோ அதே போன்று இந்த இசை நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது நேராக வந்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் இது போன்ற ஒரு தரமான நிகழ்ச்சிகள், செலவுகளை பார்க்காமல் நிகழ்ச்சி தரமாக இருக்க வேண்டும் என்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கழித்து நீங்களும் எப்படி ஒரு ஈழநாடு பத்திரிகையை வாரந்தோறும் வாசித்து அதிலே ஒரு திருப்தியை அனுபவிக்கிறீர்களோ அதே திருப்தியை இந்த விழாவிலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அனுபவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரையும் வாருங்கள் சந்திப்போம் என்று கூறுகின்றேன். நன்றி ஆசிரியர் அவர்களே. நான் ஒரு விடயத்தை அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னென்று கொன்றார்க்கும் ஒய்கொண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இந்த விழா இவ்வளவு தூரம் சிறப்பாக அமைகிற நட்பு, உங்களுக்கு கிடைத்த நட்பு, உண்மையிலே உங்களுக்கு கிடைத்த நட்பு உறவுகளை விட மேலானவர்கள். இடுக்கை, அதாவது உடுக்கை இழந்தவன் கைபோலாங்க இடுக்கன் களைவதாம் நட்பு. உங்களுடைய நல்ல நோக்கத்திற்காக நல்ல கைங்கரியத்திற்காக தங்களான பங்களிப்பை தருகின்ற அந்த நட்புகளுக்கு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேணும், இது பொருத்தமான நேரம் நீங்கள் சொல்லலாம். சொல்லுவார்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் உண்மையிலேயே மதம் மீதும் கடவுள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன், அந்த வகையில் கொண்டவன். அந்த வகையிலே எனக்கு கிடைத்த நண்பர்கள் மிக அற்புதமான நண்பர்கள். இந்த விழாவுக்கும் சரி அல்லது அன்பு இல்லா குழந்தைகளுக்காக நாங்கள் நடத்துகின்ற ராப்போசன விருது விழாவிலும் சரி, நீங்கள் இதை ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதில் இருக்கிற ஒருத்தரையும் கேட்டு நான் ஸ்பான்சர் போடுறேன், நானாக போட்டுட்டு சொல்கிறது போட்டிருக்கேன். அந்தளவுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள். 33 வருடமாக என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற நண்பர்கள்லாம் இதில் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஒத்துழைப்பும் இவன் இதை செய்தால் சரியாக இருக்கும், இதில் ஒரு பிழையும் பெறாதென்று நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு அந்த நண்பர்கள் நடந்து கொள்கிறபடியால், நானும் நண்பர்களோடு நம்பிக்கையோடு நடக்கிறபடியால் இந்த நிகழ்வு முழுவதும் அனுசரணை வழங்குகின்ற என்னுடைய நண்பர்களுக்கு காணிக்கையாக்கும். சிறப்பாக இருக்கிறது. நிறைவாக உங்கள் பால் பல அன்பு கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று இளமை தோற்று மட்டுமல்ல, உங்களுடைய அருமையான இசை, உங்களுடைய குரல் வளம், பல உங்களுடைய பாடல் கவரப்பட்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் சொன்ன போல இந்த இப்போ புதிய ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறீர்கள், 3 அண்மையில் நீங்கள் பாடிய ஒரு பாடல் மயிலாட் எச காத்தான ஒரு பாட்டு போய் கடைசியில் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு 2 பேர் எங்களுக்கு பாடி காட்டியணுமா? கண்டிப்பாக பாட செய்ய எசகாத்தா நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நரமாச அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா
தூரல் கொட்டுதமா ஆசை கத்திரி போல வெட்டுது தேகம் கூச ஆத்தி வைக்கப்படாம எப்படி நானும் பேச ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யார் எங்கிட்டு போன போதும் வா நிக்கிற கூட ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட யார் எங்கிட்டு போன போதும் வா நிக்கிற கூட. ஆமாம், அன்பான உறவுகளை இப்படி அருமையான பல பாடல்களை அன்றைய தினம் பாடவிருக்கின்றனர். அதிலும் ஏழிசை கீதங்கள் என்ற அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்த பரமேஸ்வரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அன்றைய தினம் எங்கள் அனைவரும் வந்து உங்களை உரிமையோடும் உறவோடும் வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் வந்து இந்த விழா சிறப்புற வேண்டும். இந்த விழாவால் திரட்டப்படுகின்ற நிதி கூட நல்ல கைங்கர்களுக்கு பயன்படுத்தப்பட போகிறது. அது உங்கள் அனைவரும் உரிமையோடும் உறவோடும் நாங்கள் ஒருமித்த குரலாக உங்களை வரவேற்கின்றோம். அன்றைய தினம் அனைவரும் வந்து விழாவை சிறப்பிக்கப்படும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Talk with Ravi.